டெய்லி தெய்வீகம் சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறுவது உங்கள் ஈரோடு கௌரி சத்தியமூர்த்தி. இன்றைய தினம் டெய்லி தெய்வீகம் ஆரம்பித்து 5 வருடம் முடிந்து 6வது பிறந்த நாளை பேபி கொண்டாடுகின்றாள். எனவே அனைவரும் வந்திருந்து குழந்தையை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு நல்குமாறு தாழ்மையோடும் அன்போடும் உங்கள் அனைவரையும் வருகை புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பேபிக்கு செம்பருத்தி மலர், ரோஜா மலர், தங்க நிற பட்டு பாவாடை சட்டை அணிவித்து பவழமல்லி மாலை 2 சரமாக போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கீழே குழந்தை விரும்பும் கோலத்தை அழிக்கும் குழந்தை அல்லவா, எனவே ஸ்ரீ வைபவ லட்சுமி கோலத்தை ஒரு புறமும், நவக்கிரக கோலம் சனிக்கிழமையாக இருப்பதால் ஒரு புறமும், நடுவில் தேவியின் பாதத்தையும் தாமரை மலரால் அலங்கரித்து தேவி அஷ்டோத்திரம் படித்து கதலிப்பழம், தாம்பூலம், ஆப்பிள் பழம், எலுமிச்சம்பழம், மஞ்சள் கிழங்கு என அனைத்தும் சமர்ப்பித்து குழந்தை சாப்பிடுவதற்காக மிக்சரும் ஓட்டுப்பக்கடாவும் வைத்து ஸ்வீட் எடுத்துன்னு வரலையே, பாதுஷாவை எடுத்துன்னு வா. மேலே எதில் வச்சுருக்க? மேல் தட்டில் வெள்ளை டப்பால் இருக்கு பாரு. ஸ்வீட்டும் செய்து குழந்தைக்கு நிவேதனம் செய்து அதை நாம் பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குழந்தையின் பர்த்டேக்காக வேண்டி ஊஞ்சல் அலங்காரம் பிரமாதமாக செய்யப்பட்டிருக்கிறது. சோன் பப்படி சோனா சுவிட்சர்லாந்து போனா என்று சொல்வார்கள். அதன் போல் சோன் பப்படியும் குழந்தைக்கு பிடித்தமானதல்லவா, எனவே அதையும் வைத்து அலங்கரித்திருக்கின்றேன். டெய்லி தெய்வீகம் சேனல் தொடர்ந்து மென்மேலும் வெற்றி பெற அனைவரும் வாழ்த்தி ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க கோமலா, வாங்க லலிதா மாமி. டெய்லி தெய்வீகத்தோடு இன்றைக்கி 6வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். நீங்கள் 2 பேரும் குழந்தைகளை வாழ்த்துங்க. 6th happy birthday to daily தெய்வீகம். Happy birthday to தெய்வீகம். Happy birthday to தெய்வீகம். Happy birthday to daily தெய்வீகம். Happy birthday to 6th தெய்வீகம். வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாயங்காலம் துளசி பூஜை இருக்குது. உத்தான துவாதசி பூஜையை காத்தால பண்ணணும். எல்லோரும் காத்தால சௌரியப்படாதுங்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலமே பண்ணுறேன். எல்லோரும் வந்திருந்து நடத்தி கொடுங்க. அனைவரையும் சாயங்காலம் வருக வருக என வரவேற்கின்றேன்.